வணக்கம். நம்ம இப்போ புதிய தேசிய நெடுஞ்சாலை தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி NH 36 NH 45Cயில் புத்தம் புதிதாக திறக்கப்பட்ட பிரம்மாண்டமான அணக்கார பாலத்து மேலே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஆடி 18 3ஆம் தேதி ஆகஸ்ட் 2025. இன்னும் மின் விளக்குகள் பொருத்தலைங்க. எவ்வளவு மாதம் ஆயிடுச்சு, இன்னும் மின் விளக்குகள் பொருத்தாமல் இருக்காங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், இன்னும் மின் விளக்குகள் பொருத்தவில்லை. பாலத்தை பாருங்கள், மேட்டூரில் தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. ஆடி 18க்கு எப்பயுமே எல்லா ஆற்றுலையுமே தண்ணி அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு முழுவதுமே ஆடி 18 எல்லா நீர்நிலைகள்லையும் கொண்டாடுவீங்க. அந்த வகையில் இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தோட ஆடி 18 விழாவையும் பார்ப்போம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த அணக்கரை ஐலாண்டுக்கிட்ட போடப்பட்டுள்ள புதிய பாலம். அந்த பக்கம் ரைட் சைடு தெரியுது பாருங்க, அதுதான் ஐலாண்டு. அது உள்ளாரையும் போய் பார்ப்போம் ஆடி 18 நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு. இது கொள்ளிடம் ரிவரு, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய ரிவரு, 1.6 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் குறையும். ஆவரேஜாக 1.6 கிலோமீட்டர்னு வச்சுக்கிங்க. இதில் கிட்டத்தட்ட 1,00,000 கண்ணாடி அந்த அளவுக்கெல்லாம் தண்ணீர் போகும். மழை காலங்களில் இன்னும் மழை பெய்ய ஆரம்பிக்கல. செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பார்த்திங்கன்னா கரை புரண்டு ஓடும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ஆறு. இந்த பாலத்து மேலே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பாலம் முடிஞ்சு பல மாதங்கள் ஆகுது. என்ன இந்த மின் விளக்குகள் தான் இன்னும் அமைக்காமல் இருக்காங்க. இரவு நேரத்தில் போகும்போது ரொம்ப 2 வீலருக்கெல்லாம் ரொம்ப லைட்டு கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த மின் விளக்குகளை அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி பாதுகாப்பு அம்சங்கள்லாம் அதெல்லாம் வச்சுட்டாங்க. தடுப்புகள்லாம் எல்லா தடுப்புமே வச்சுட்டாங்க. ஓரளவு எல்லா பாதுகாப்பு விஷயங்களும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மின் விளக்குகளை தவிர பார்ப்போம் அடுத்தடுத்த மாதங்களில் அந்த பணி முடியுதான்னு பார்ப்போம். ஆடி 18ங்கிறான இங்கே அதிகமான கூட்டம். சுற்றுவட்டார பகுதிகள்லேருந்து இந்த ஆறு நீர்நிலைகளை இது பண்ணுறாங்க. அதாவது ஆடி 18 அப்படிங்கிறது என்னன்னா, தண்ணீர் நம்மளுடைய முக்கிய ஆதாரமாக விவசாயம், மனிதர்களுக்கு முக்கிய ஆதாரமான நீருக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படும். அனைத்து நீர்நிலைகள்லையும் கொண்டாடப்படும். ஆறுகள் இல்லாத ஊர்கள்லாம் கடல்கள்லையும் கொண்டாடுவாங்க. அது மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்குது. மற்ற மாநிலங்கள்லாம் இது வேறு வேறு பெயர்களில் நடக்குது. இப்போ நம்ம இந்த புத்தம் புதிய பிரம்மாண்டமான அணக்கரை பாலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு அணக்கரை ஐலாண்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ ஏன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி 18ங்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்கெல்லாம் இந்த நீர்நிலைகளில் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த பாலத்தை இதில் யார் யாரெல்லாம் இப்போ இது வரைக்கும் பயணம் செஞ்சிட்டிங்க, இல்லை இனிமேல் யார் யாரெல்லாம் பயணம் செய்கிற ஐடியாவில் இருக்கீங்க, கும்பகோணம் தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா இந்த சாலையில் தான் வந்தாகணும். திருச்சிக்கும் இந்த சாலையில் போகலாம். புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, அது மாதிரி எல்லா ஊருக்கும் இந்த சாலையில் போகலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அணக்கரை டேமு. டேமில் மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், தண்ணீர் டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்ருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கீழ் அணைன்னு சொல்லுவாங்க, லோயர் அணைக்கட்டு. கல்லணை கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இது லோயர் அணைக்கட்டு. இந்த இடத்துல தான் 150 வருடங்களுக்கு முன்னாடியே போடப்பட்ட பாலம் இது. அதுக்கப்புறம் முதல் பாலத்துக்கும் 2வது பாலத்துக்கும் நடுவில் இந்த ஒரு பூங்கா ஒன்று இருக்கும். இதுதான் ஐலாண்டோட ஆரம்பம். இந்த பகுதியில் தான் இப்போ திருவிழாக்கள்லாம் நடைபெறுது. கடைகள், கோவிலெலாம் இருக்குது. கடைகள்லாம் போட்டு வியாபாரம்லாம் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது இந்த பகுதியில்.
இது வந்து முன்னாடி வந்து ஒரு பெரிய பார்க்காக இருந்தது. இப்போ வந்து இதை வந்து எந்த பயன்பாடும் இல்லாமல் அப்படியே வச்சுருக்காங்க. மேலும் வந்து கொள்ளிடம் ஆற்றில் வந்து தண்ணீர் பொறுத்து தான் இங்கே வந்து அனுமதி தருவாங்க. சில நாட்களில் வந்து ஆடி 18க்கு வந்து ரொம்ப அதிகமான தண்ணீர் வரத்து இருக்கும். அது மாதிரி சமயத்தில் வந்து இங்கே வந்து தடை விதிச்சிருவாங்க, உள்ளார போகக்கூடாது. இந்த ஆடி 18க்கு வந்து தண்ணீர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் தமிழ்நாட்டில் மழை பெய்யலை. கர்நாடகாவில் காவேரி பகுதியில் மழை இதுதான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் இங்கே மழை பெய்யலை. இங்கே பாருங்கள், இதுதான் கரிகாலன் இல்லம். இதெல்லாம் வந்து ஒரு அருங்காட்சியகமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. இதுக்குள்ளே வந்து இந்த அணைக்கரையோட மாதிரி வடிவம் இருக்கும். அதில் வந்து லைட்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் முன்னாடி நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அது எல்லாமே வந்து எதுவுமே வந்து ஒரு பயன்பாட்டுக்கு வரல. இதை வந்து மறுபடியும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நல்லது. என்னான்னா இந்த பூங்காவை புதுப்பிச்சிடணும். ஆனால் வந்து ரொம்ப வந்து ஒரு ஆபத்தான பகுதி. 2 பக்கமும் பெரிய தண்ணி, ஆறு, நடுவில் இந்த பூங்கா இருக்குது. அதனால் தண்ணீர் பக்கத்தில் யாரும் போக முடியாத அளவுக்கு இரும்பு கிரில்லாம் அமைச்சிட்டு ஒரு பாதுகாப்பாக இதை வந்து ஒரு பூங்கா மாதிரி ரெடி பண்ணலாம். இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் எல்லை இந்த இடத்துல தான் நிறைவு பெறுது. இது வந்து திட்ட அலுவலகம்னு போட்டிருக்கு. அதனால் வந்து இது வந்து இப்போ இது நீர்வளத்துறை அதிகாரிகளோட அலுவலகம். பாருங்கள், பெரிய காடு மாதிரி இருக்கும். நல்ல பார்க்காக இதை செட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நல்ல கூட்டம். சுற்று வட்டார பகுதிகள்லேருந்து நல்ல கூட்டங்க. பாருங்கள், புதிய பாலம் தெரியுது பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் புதிய பாலம். இப்போ நம்ம வந்தோமே அந்த பாலம் இங்கே தான் இருக்குது. இந்த புதிய பாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டு தெரியும். ஐலாண்டு ஆரம்பிக்கிற இடம் தெரியும். அப்படியே வந்து இது வந்து ஒரு நீல வாக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 கிலோமீட்ரு கிட்ட போகும். அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அது மாதிரியான ஒரு தீவு. இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பல ஆயிரம் வருடங்களாக வசித்துக்கிட்டு வராங்க. பாருங்கள், இப்போ தண்ணிக்கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ஆடி 18 அன்னைக்கு தான் இதுக்குள்ளெல்லாம் அனுமதி தருவாங்க. மற்ற டைமில் வந்து இதுக்குள்ளெல்லாம் அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க. அந்த கோயிலுக்கு வருவாங்க. தண்ணீர் பாருங்கள் எப்படி போகுதுன்னு. அது புதிய பாலம் தெரியுதுங்களா? இங்கே வந்து சைடு டேம் தெரியும் பாருங்கள். இந்த படித்துறையில் தான் வந்து எல்லாம் ஆடி 18 கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா புதுமண தம்பதிகள் அதிகமாக வந்திருக்காங்க. என்ன மாப்பிள்ளை பாய்ஸ்லாம் நிறைய பேர் 35-40 வயசு மாதிரி தெரியுது. அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். கல்லூரி முடிந்தோடனே ஏதாவது ஒரு வேலை கிடச்சிரும், உடனே திருமணம் பண்ணிடுறது தான் நல்லது. 25 வயதில் திருமணம் பண்ணிடுறது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பழைய பாலம், அதாவது அணையுடன் கூடிய சற்று. இந்த பூங்காவை வந்து மறுபடியும் புதுப்பிக்கணுங்கிறது தான் மக்களோட விருப்பம். ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். பழைய